அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வசுமதி. இன்று நாம் என்ன தலைப்பில் பார்க்க உள்ளோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தொல்காப்பியம் சொல்லதிகாரம். இதில் செப்புவிலும் வினாவிலும் வழுக்கல் வராது காத்தல் என்று தொல்காப்பியர் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். அது 5 மதிப்பெண் வினாக்களாக உங்களுக்கு கேட்கப்பட்டுள்ளது. அந்த வினாவிற்கான விடையை தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். செப்பு அப்படி என்றால் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. வினாவிலும், அதாவது செப்புவிலும் வினாவிலும் வழுக்கல் வராது காத்து கொள்ளுதல் வேண்டும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். அதை என்ன நூற்பால சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, செப்புவும் வினாவும் வழால் ஓம்பல் அப்படின்னு சொல்கிறாரு 497வது நூற்பாவில். இப்போ மொழி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா உரையாடல். அந்த உரையாடல் எப்படி இருக்கும்னா வினா இருக்கும், அதற்கான விடை இருக்கும். இதை தான் உரையாடலாக சொல்கிறாங்க. வினாவுவது அறிந்து கொள்வதற்காக நம்ம வினாவணும். எதையாவது ஒன்று நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம், வினவுவோம். அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நம்ம கேட்போம். அப்போது அந்த வினவுவதற்கான விடையாக வருவது தான் செப்பு அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்துறார். அப்போது தொல்காப்பியர் குறிப்பிடும் வினா வகைகள் எத்தனைனா 3 சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அறியா வினா, அறிபொருள் வினா, ஐய வினா. அறியா வினா அப்படின்னா அதாவது ஒன்றை பற்றி நம்ம தெரியாத நிலையில் வினவுவது தான் அறியா வினா அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு உயிர் எத்தன்மை வாய்ந்தது. அது உயிர் எத்தன்மை வாய்ந்ததுன்னு நம்மளால் யாராலையுமே சொல்ல முடியாது. அதுதான் ஒன்றை பற்றி அறிந்து கொள்ளாத நிலையில் நமக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எதுவுமே தெரியாது. அதை தெரிந்து கொள்வதற்காக நம்ம வினவுவது தான் அறியா வினா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயிர் நம்மிடம் இருக்கின்ற அந்த உயிர் எத்தகையது அப்படின்னு வினவும்போது அதை பற்றி யாராலையுமே சொல்ல முடியாது. அதைத்தான் அறியா வினா அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அறிவினா, அறிபொருள் வினா அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு பயனை கருதி அப்படின்னா எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு ஆசிரியர் இருக்கார். ஆசிரியருக்கு விடை தெரிந்திருக்கும். ஆனால் அதை மாணவருக்கு தெரியுதா அப்படின்றத சோதனை பார்க்கின்ற விதமாக அறிந்து கொள்வதற்காக அறிபொருள் வினாவாக கேட்குறாங்க. அது என்னென்னா, மாணவன் இந்த சொல்லுக்கு பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆசிரியர். அது ஆசிரியருக்கு தெரியாமலா கேட்கிறார்? இல்லை, தெரியும். அவர் மாணவருக்கு தெரிகிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்கிறார். இதை தான் அறிபொருள் வினா அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு ஐய வினா அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒன்றை இன்னொன்றாக, அதாவது என்ன சொல்கிறாங்க, திரிபாக மாற்றி மனசில் நினச்சிட்ருப்போம். அப்போது அதை அறிந்து கொள்வதற்காக வினவுவது தான் ஐய வினா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கு கிடப்பது கயிறோ பாம்போ. இப்போது ஒரு சிலருக்கு சரியானபடிக்கு கண் தெரியாது. இருள் நேரத்தில் நம்ம போகும்போது அங்கே நீட்டாக ஒன்று கிடந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அங்கே பாம்பு இருக்கா கயிறு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஐயம் ஏற்படும் நம்ம மனதில். அப்போது அந்த ஐயத்தை தெளிவதற்காக கேட்பது தான் ஐய வினா. அப்போது அங்கு கிடப்பது பாம்போ கயிறோ என்று ஐயத்துடன் கேட்பது தான் ஐய வினா. அப்போது இது மூணுத்துலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வழுக்கல் வரக்கூடாது. வழு என்றால் என்ன, குற்றம். அந்த வினாவிலையும் விடையிலையும் வழுக்கல் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ வினாவில் வழு வரக்கூடாது அப்படின்னா எப்படி வழு வரும் அப்படின்னு சொன்னால், பால் கறக்கும் மாடு பசுவோ காளையோ அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ பால் கறக்கிறது பசு கறக்குமா காளை கறக்குமா அது தெரிஞ்சிருக்கும்ல நமக்கு. அப்போ அது தப்பு தானே. தெரிஞ்ச ஒரு விடைக்கு நம்ம வேணும்னே கேட்குற மாதிரி இருக்கின்றது இல்லையா. அப்போது இது வினாவழு. சரியா. அப்புறம் வட்டக்கோட்டைக்கு வழியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்பொழுது, வட்டக்கோட்டைக்கு வழியாதுன்னா இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே ஒரு கோட்டை வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அங்கு அதற்கு விடையாக கொட்டைப்பாக்கு 8 பணம் அப்படின்னு சொல்கிறது செப்பு வழு அப்படின்னு சொல்லுவாங்க. செப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. செப்பு என்றால் விடை. இந்த விடையை இறைன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு
அந்தது வினாவிலும் செப்பிலும் வழுக்கல் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போ பால் கறக்கும் மாடு பசுவோ காளையோ அப்படின்னு வினா எழுப்பும்போது இது வினா எழு. வட்டக்கோட்டைக்கு வழியாது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கொட்டைப்பாக்கு 8 பணம்னு சொல்கிறது செப்பு வழு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த செப்பு அப்படின்றது செவ்வநிறை இறை பயப்பது என்று 2 வகைப்படும். சரியா? செப்பு எத்தனை வகைப்படும்னு கேட்டால் செப்பு செவ்வநிறை அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வநிறை இறை பயப்பது என்று 2 வகையாக சொல்கிறாங்க. இப்போ செவ்வநிறை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செவ்வநிறைனா நேரடியாக விடையை கூறுவது. சரியா? இதுதான் வந்து செவ்வநிறை அப்படின்னு நேரடி விடை அதுதான் செவ்வநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இறை பயப்பது அப்படின்னா என்னென்னா மறைமுகமாக விடையை கூறுவது தான் இறை பயப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் எத்தகையது அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? உணர்தல் தன்மையுடையதன்று. சரியா? அதை வந்து உணர முடியாது. அதை வந்து உணரும் தன்மையுடையது. நம்ம மனசுக்குள்ளே தான் உணரும் தன்மையுடையது, ஆனால் பார்க்கும் தன்மை அற்றது. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க? செவ்வநிறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உண்டாயா அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன பண்ணுவ? எனக்கு வயிறு வலிக்கின்றது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போது அது வந்து மறைமுக விடை. அது வந்து இறை பயப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு சொன்னால் அது நேரடி விடை. இல்லை எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா அப்போது அங்கே என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ற வார்த்தையை நீ மறைமுகமாக சொல்கின்றாய். இதை தான் வந்து இறை பயப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு தொல்காப்பியர் தன்னுடைய 497வது நூற்பாவில் செப்புவிலும் வினாவிலும் வழுக்கல் வராது காத்தல் நன்று அப்படின்று சொல்கிறாரு. இதை வந்து கண்டிப்பாக போன 2016 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பாருங்கள். சொல்லிடுறேன். செப்பிலும் வினாவிலும் வழுக்கல் வராது காத்தல் வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா தொல்காப்பியர் சொல்கிறாரு. அந்த நூற்பா செப்பிலும் வினாவிலும் வழால் ஓம்பல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது வினா எத்தனை வகைப்படும்? அறிவினா, அறியா வினா, அறிபொருள் வினா. அதாவது அறியா வினா, அறிபொருள் வினா, ஐய வினான்னு 3 வகைப்படும். அறிவினான்னா ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதற்காக கேட்பது. அறிபொருள் வினான்னா அறிந்த பொருளை மேலும் அறிந்து கொள்வதற்காக கேட்பது. ஐய வினான்னா அதாவது தன்னுடைய ஐயத்தை வந்து போக்கிக் கொள்வதற்காக கேட்பது அப்படின்றது சொல்லணும். அப்போது இந்த 3த்துக்கும் எடுத்துக்காட்டு நான் சொல்லிட்டேன். அதாவது அறியா வினானா உயிர் எத்தன்மையாது, அறிபொருள் வினானா அதன் பொருள் யாது, ஐய வினானா அங்கே கிடப்பது கயிறோ பாம்போ அப்படின்னு கேட்பது. இப்போது இந்த செப்பு எத்தனை வகைப்படும் அப்படின்னா செப்பு என்பது செவ்வநிறை இறை பயப்பது 2 வகைப்படும். அப்போது செவ்வநிறை என்பது நேரடி விடை, இறை பயப்பது என்பது மறைமுக விடை. அப்போ நேரடி விடை அப்படின்னும் போது உயிர் எத்தன்மையானதுன்னா அது உணரும் தன்மையுடையதுன்னு சொல்லும்போது அது நேரடி விடை, அது செவ்வநிறைன்னு சொல்கிறோம். அதன் பிறகு இறை பயப்பது அப்படின்னா உண்டாயா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து இறை பயப்பது. இது வந்து மறைமுக விடை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? தவறை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வினாவிலும் செப்புவிலும் வழுக்கல் வராது காத்தல். பால் கறக்கும் மாடு பசுவோ காளையோன்னு கேட்டால் அது தப்பு, அது வழு. சரியா? வட்டக்கோட்டைக்கு வழியாது அப்படின்னு கேட்கும்போது கொட்டைப்பாக்கு 8 பணம் அப்படின்னு தப்பாக வந்து சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்து பொருளை உணர்த்தும் சொல்லெல்லாம் வினாவும் செப்புமாகிய 2 தான். இந்த உலகத்தில் யார் என்ன பேசினாலும் அது ஒன்று வினாவாக இருக்கும், மற்றொன்று விடையாக இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? வழுக்கல் வராமல் காத்து கொள்ள வேண்டும் என்று மேற்கூறி நூற்பாவில் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். அந்த நூற்பா செப்புவிலும் விழாவினும் வழால் ஓம்பல் அப்படின்னு சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம்.